இன அழிப்புக்கு எதிரான தமிழர் கூட்டியக்கம் சார்பில் நடுகள் நிகழ்வாக நடைபெறுகிற தமிழின படுகொலையை நினைவுகூரும் அரசியல் பொது அமர்வில் எனக்கு முன் உரையாற்றியிருக்கிற ஏஐடியூசி தோழர் சம்பத் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த தோழர் இளஞ்சேகுவேரா அவர்களே, ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழக தலைவர் தோழர் ஹைதர் அலி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் முள்ளிவாய்க்கால் நினைவுகள் என்ற நிகழ்த்து கலையை நிகழ்த்தி காட்டிய கமா கலைக்குழுவைச் சேர்ந்த அன்பு தோழர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற அருமை தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் என் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். தமிழர் இனவழிப்பு என்பதற்கான ஒரு நினைவு நாளை, தமிழ் தேசிய துயர நாளை உலகெங்கும் இந்த மே 18ஆம் நாள் தமிழர்கள் அனுசரிக்கிறார்கள். உலகத் தமிழினத்தினுடைய கூட்டு உளச்சான்றில் பதிந்துவிட்ட ஒரு பெருந்துயரம் அது. இந்த பெருந்துயரத்தை நினைவு கூறுவது இந்த இன அழிப்புக்கு நீதி கூறுவதற்காக மட்டுமல்ல, இது போன்ற இன அழிப்பு மீண்டும் இந்த உலகில் நிகழாத வண்ணம் தடுப்பதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? உலகெங்கும் இருக்கிற இன அழிப்புக்கு எதிரான ஆற்றல்கள் எவ்வாறு தங்கள் முயற்சிகளை ஒன்றிணைத்து இன அழிப்பை தடுக்க வேண்டும் என்பதற்கான தெளிந்த வழிகளை முன்மொழிய வேண்டும் என்பதற்காகவும் தான் இங்கே நீங்கள் இந்த நிகழ்வின் சார்பில் வெளியிட்டிருக்கிற தமிழின படுகொலை தொடர்பான இந்த சென்னை பேரறிக்கை அதற்கு வழிகாட்டுவதாக உள்ளது. இப்போது நமக்கு சமூக ஊடகங்களில் அடிக்கடி நூரம்பெர்க் விசாரணை பற்றிய செய்திகள் இடம்பெறுவதை நாம் பார்க்கிறோம். ஜெர்மானிய படை தளபதிகள், படை ஆட்கள், SS படையைச் சேர்ந்தவர்கள், நாஜி படையினர் நடத்திய மிக கொடிய இன அழிப்பு செயல்கள் அதிலே காட்டப்படுகின்றன. 45ஆம் ஆண்டு நூரம்பெர்கில் நடைபெற்ற அந்த வழக்கு விசாரணையின் போது ஜெர்மானிய அதிகாரிகள், குற்றவாளிகள் பலரும் கூண்டிலே ஏற்றப்பட்டார்கள். அவர்கள் மீது பல வகையான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. நஞ்சூட்டி கொன்றது, நச்சுக்காற்று கூடங்களுக்குள் அடைத்து கொலை செய்தது, கடுமையாக வேலை வாங்கி உணவு கொடுக்காமலே பட்டினி போட்டு கொன்றது, சொல்ல நெஞ்சு பதைக்கும்படியான பல செயல்கள் அந்த நிகழ்வுகளிலே இன்றைக்கு சித்தரித்து காட்டப்படுகின்றன. ஆனால் நாம் கூர்ந்து கவனித்தால் ஒன்று புலப்படும். அப்போது அவர்கள் யார் மீதும் இனக்கொலை என்ற குற்றம் சுமத்தப்படவில்லை. வரலாற்றில் நிகழ்ந்த மிகப்பெரிய இனப்படுகொலை அது. ஐரோப்பா கண்டத்தில் 90 லட்சம் யூதர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களில் 60 லட்சம் யூதர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். ஜெர்மானிய, இத்தாலிய நாஜிக்களாலும் அவர்களோடு சேர்ந்து ஒத்த கருத்தோடு யூத எதிர்ப்பு இனவெறியோடு செயல்பட்ட வேறு நாட்டவர்களாலும் இந்த படுகொலைகள் நடைபெற்றன. மிகச்சிறந்த ஜெர்மானிய அறிஞர்கள், இத்தாலிய அறிஞர்கள், படிப்பாளிகள், அவர்களில் மிகவும் முதன்மையானவர் ஐன்ஸ்டைன். அவர்கள் எல்லோரும் அந்த நாடுகளுக்கு வெளியில் வந்துதான் உயிர் தப்பி வாழ முடிந்தது. அவ்வளவு பெரிய கொடுமைகள் நிகழ்ந்தன. அந்த குற்றச்சாட்டுகள் வணையப்பட்டு குற்றவாளிகளுக்கு எதிரிலே வாசித்து காட்டப்பட்ட போது அவர்கள் அதற்கான சான்றுகள், சாட்சிகளை மறுக்க முடியாத போது அவர்கள் முன்வைத்த வாதம் எல்லாமே, நாங்கள் ஒரு கட்டளையின் கீழ் செயல்பட்டோம், எங்களுக்கு வேறு வழி இல்லை. இதைத்தான் அவர்கள் எல்லா இடத்திலும் காரணமாக குறிப்பிட்டார்கள்.
அதை அந்த நீதிமன்றங்களோ சான்றாயங்களோ ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆக இனக்கொலை என்பது ஒருவனுடைய பைத்தியக்காரத்தனம், ஒருவனுடைய மன விகாரம் என்பதில்லை. அது ஒரு அமைப்பாக, சிஸ்டமேட்டிக், அமைப்பு சார்ந்த செயலாக அமைந்திருந்தது என்பதுதான் அந்த வழக்கிலே வெளிப்பட்டது. ஆனால் அவர்கள் யார் மீதும் இனக்கொலை குற்றச்சாட்டு சாட்டப்படவில்லை. ஜெனோசைடு என்பது ஒரு குற்றமாக அன்றைக்கு இருக்கவில்லை. ஆர்மீனிய இனப்படுகொலையை, முதல் உலகப் போருக்கு பிறகு நடந்த அந்த இனப்படுகொலையை, ஆட்டோமான் சாம்ராஜ்யத்தில் ஆர்மீனியர்களை துருக்கியர்கள் படுகொலை செய்த அந்த நிகழ்ச்சியை நேரிலே பார்த்த ஒரு வழக்கறிஞர் இருந்தார். அவர்தான் ரஃபேல் லெம்கின். அவர் அங்கிருந்து தப்பி வந்து போலந்திலே வாழ்கிற போது இதற்கு ஒரு சட்டம் வேண்டும் என்று முடிவு செய்தார். அதற்கு காரணம், ஆர்மீனிய இனப்படுகொலைக்கு காரணமான ஒரு முக்கியமான அதிகாரி வேறு ஒரு நாட்டிற்கு செல்லுகிற போது அவர் கொலை செய்யப்பட்டார். அதற்கான கொலை வழக்கில் ரஃபேல் லெம்கின் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுக்காக வாதிட்டார். அப்படி வாதிடுகிற போது அவர் பார்த்தார், இனப்படுகொலை குற்றவாளியை கொலை செய்த அந்த குற்றம் சட்டத்தில் ஒரு குற்றமாக மதிக்கப்பட்டு அதற்காக தண்டனை விதிக்கப்படுகிறது. ஆனால் இவன் செய்த லட்சக்கணக்கான கொலைகள் குற்றம் அல்ல. ஒருவரை கொலை செய்தால் குற்றம், 1000 பேரை 1,00,000 பேரை கொலை செய்தால் அது குற்றம் அல்ல. ஏனென்றால் அது குற்ற சட்டத்தில், தண்டனை சட்டத்தில் அப்படி ஒன்று இல்லை. சர்வதேச அளவிலோ ஒரு நாட்டின் அளவிலோ அது ஒரு குற்றமாக மதிக்கப்படவில்லை. இதை அவர் பார்த்தார். எனவே அவர் ஒரு முடிவு செய்தார், இதற்கு ஒரு சட்டம் வேண்டும், ஒவ்வொரு நாட்டிலும் வேண்டும், பன்னாட்டு சட்டமும் வேண்டும். அந்த நேரத்தில் தான் பிரித்தானிய தலைமை அமைச்சராக இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்னார், "Here is a crime without a name." இதோ ஒரு குற்றம் இருக்கிறது, 1,00,000 பேரை கொல்லுகிற குற்றம், ஆனால் அதற்கு ஒரு பெயர் இல்லை. அப்போதுதான் இந்த ஜீன்ஸ் என்ற சொல்லிலே இருந்து ஜெனோசைட், நீங்கள் சுயிசைடு போல, பிராக்டிசைட் போல, பிராக்டிசைட் போல, ஹோமிசைட் போல, ஜெனோசைட் என்ற சொல்லையே ரஃபேல் லெம்கின் தான் உருவாக்கினார். இந்த ஜெனோசைட் பற்றிய ஒரு சட்டத்தை அவர் வரைந்தார். அதில் முதல் வாக்கியம் தொடங்குகிற போதே, கன்வென்ஷன் ஆன் ஜெனோசைட் என்பது எப்படி தொடங்கும் என்றால், a convention to prevent and punish the crime of genocide. இன்றைக்கு உலக அளவில், சர்வதேச அளவில் குற்றங்களாக மதிக்கப்படுகிற 3 பெருங்குற்றங்கள் உள்ளன. ஒன்று மனிதகுலத்துக்கு எதிரான குற்றம், கிரைம் அகென்ஸ்ட் ஹியூமனிட்டி. போருக்கு தொடர்பில்லாதவர்களை கொலை செய்வது, பட்டினி போடுவது, கிடைக்க வேண்டிய மருந்து பொருட்களை அவர்களுக்கு கிடைக்க விடாமல் செய்வது, அறத்துக்கும் நீதிக்கும் புறம்பாக ஒருவரையோ பலரையோ அழிப்பது, காயப்படுத்துவது, சிதைப்பது, விரட்டி அடிப்பது எல்லாம் அதுக்குள்ளானது. இரண்டாவதாக வார் கிரைம்ஸ், போர்க்குற்றங்கள். போரின் வழியாக போருக்கு தொடர்பில்லாதவர்களுக்கு எதிராக இழைக்கப்படுகிற குற்றங்கள். போர்க்குற்றம் என்ற ஒன்றே இல்லை என்று பொருள் இல்லை. சில பேர் போரே குற்றம், போர்க்குற்றம் என்று ஒன்று, போர்க்குற்றம் என்று ஒரு குற்றம் இருக்கிறது. அது இனக்கொலை இல்லாமலும் இந்த 3இல் தனியா அந்த குற்றம் இருக்க முடியும். 3வது குற்றம் தான் இந்த இனக்கொலை அல்லது இன அழிப்பு குற்றம், த கிரைம் ஆஃப் ஜெனோசைட். எந்தெந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி குற்றஞ்சாட்ட முடியும் என்பதை எல்லாம் ரஃபேல் லெம்கின் எழுதி கொடுத்தார். 48ஆம் ஆண்டில் தான் நூரம்பெர்க் விசாரணை நடைபெற்றது. 45இல் 1948ஆம் ஆண்டில் தான் ஐக்கிய நாடுகள் அமைப்பு இந்த ஜெனோசைட் ஆன் கன்வென்ஷன் ஆன் ஜெனோசைடை ஒத்துக்கொண்டது. அதிலிருந்துதான் இந்த சட்டம் நடைமுறைக்கு வருகிறது. அதன் அடிப்படையில் அமைக்கப்படுகிற பல்வேறு சிறப்பு தீர்ப்பாயங்கள், இந்த நியூரம்பெர்க் என்பது ஒரு ஸ்பெஷல் ட்ரிபியூனல், அது இயல்பாக இருக்கிற ஒரு நீதிமன்றம் அல்ல. பிறகு அதே போல யூகோஸ்லாவியா தொடர்பான பல ட்ரிபியூனல்கள் அமைக்கப்பட்டன, கம்பூச்சியா தொடர்பாக அமைக்கப்பட்டன, சிலே தொடர்பாக அமைக்கப்பட்டது.
இவையெல்லாம் போதாது என்பதற்காகத்தான் நிரந்தரமான ஒரு ஏற்பாடாக இந்த சர்வதேச குற்றங்கள், கிரைம் அகென்ஸ்ட் ஹியூமனிட்டி, வார் கிரைம்ஸ், கிரைம் ஆஃப் ஜெனோசைட், இது எல்லாவற்றுக்கும் வழக்கு தொடர்வதற்கு ஒரு தனி ஏற்பாடு, ஒரு குற்றவியல் ஏற்பாடு வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ரோமாபுரி சட்டம் என்பது வரையப்பட்டது. ரோம் ஸ்டாட்யூட் என்பது அதுதான். இப்பயே நீங்க பார்க்கலாம், உலக அளவில் 2 நீதிமன்றங்கள் இருக்கு. ஒன்று ஐநா தொடர்பான ஒரு நீதிமன்றம், ஐநாவினுடைய ஒரு அங்கமாக இருக்கிற, ரெண்டுமே தி ஹேகில் தான் இடம்பெற்றது. ஹாலந்து நாட்டில் இருக்கிற தி ஹேகில் தான் இந்த 2 நீதிமன்றம் இருக்கிறது. ஆனால் ரோமாபுரி சட்டம் ஒட்டி உருவாக்கப்பட்ட நீதிமன்றம் தான் அது கிரிமினல், இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட், ஐசிசி. அது மற்றது ஐசிஜே, இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்பது தனி. இதில் என்ன சிறப்பு என்றால், ஐக்கிய நாடுகள் அமைப்பு நாளை ஏதோ ஒரு காரணத்திற்காக கலைந்து போனாலும், ஐநா அமைப்பே செயல்படாமல் நின்றாலும், இந்த பன்னாட்டு குற்றவியல் நீதிமன்றம் எனப்படுகிற இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஐசிசி தொடர்ந்து செயல்படும். ரோமாபுரி சட்டம் என்பது இதற்கு கட்டுப்பட்டதில்லை, ஐநாவுக்கு கட்டுப்பட்டது, இதுக்கு வெளியே இருக்கிறது. இந்த ரோமாபுரி சட்டத்தில் கையெழுத்திடாத புகழ்படைத்த நாடுகளில் இந்தியா ஒன்று, இலங்கை இன்னொன்று. ஏன்னா இதெல்லாம் ரோக் ஸ்டேட், இவர்களெல்லாம் போக்கிரி நாடுகள் அப்படிதான் சொல்லணும். அதை இவங்க தெளிவா சொன்னார். இந்த ரணில் விக்ரமசிங்கே சொல்லும்போது சொன்னார், நீங்க போர்க்குற்றம், இனக்கொலை குற்றம், என்னென்னமோ சொல்றீங்கப்பா நீங்கெல்லாம், ஆனா இது எதுலையுமே இலங்கை வராது, ஏன்னா நாங்க அதுல கையெழுத்து போடல, முடிஞ்சு போச்சு. இந்த நீங்க சொல்லக்கூடிய காணாமலாக்கப்பட்டவர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, இந்த உலக அளவில் ஈராக்கிற்கு அடுத்த இடம் இலங்கைக்கு தான். வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள், ஃபோர்சிபிளி டிசப்பியர்ட், அதுல 2வது இடத்துல அவங்க இருக்கிறாங்க. அந்த காணாமலாக்கப்பட்டவர்களை எல்லாம் கண்டுபிடிக்கணும்னு கேட்குறீங்க, அவங்க பெரும்பாலும் எல்லாம் செத்து போயிட்டாங்க. எங்க போய் நாங்க கண்டுபிடிக்கிறோம்? இது யாழ்ப்பாணத்துல போய் சொல்றாங்க, பொங்கல் விழாவில் சொன்னது ரணில் விக்ரமசிங்கே சொன்னது. அவங்க எல்லாம் காணாமல் போனவங்களாம் செத்து போயிட்டாங்க. அப்பதான் நம்ம ஒன்று கேள்வி கேட்டோம், சரி நீங்கள் ரோமாபுரி சட்டத்தில் கையெழுத்து போடலை, இனக்கொலை குற்றம்னு வரல, போர்க்குற்றம் இல்லை, மனிதகுல விரோத குற்றம் இல்லை, ஆனால் உங்கள் நாட்டில் ஒருத்தரை கடத்திட்டு போனா குற்றமா இல்லையா? இலங்கை சட்டத்தின்படியே கொலை செய்தால் குற்றமா இல்லையா? அந்த குற்றங்களுக்காக யாரை நீங்கள் கண்டிச்சிருக்கிறீங்க? ஒரு சிங்கள பத்திரிகையாளர் எக்கனலி ஹோடா என்று ஒரு கார்ட்டூனிஸ்ட், அவரை வெள்ளை வேன்ல கடத்திட்டு போய் கொண்டுட்டாங்க. அது கொண்டுட்டாங்கன்னு நமக்கு ஆதாரமா நமக்கு தெரியாது, ஆனா ஆள் இல்லை. அவங்க துணைவியார் இதற்காக விடாப்பிடியாக போராடினாங்க, ஒரு மனுஷியா போராடினாங்க. அதனுடைய விளைவு என்ன? ஒரு குற்றப்புலனாய்வுத்துறையிடம் அந்த வழக்கு ஒப்படைக்கப்பட்டு, அந்த குற்றப்புலனாய்வுத்துறை இந்த இடத்திலிருந்து இவரை கடத்தி கொண்டு போனது இன்னார்தான் என்று தெளிவாக இராணுவ அதிகாரிகளின் பெயரை கொடுத்தது. அவர்களை கைது செய்து வழக்கு தொடர வேண்டும் என்றார்கள், கைது செய்தார்கள். குற்றப்புலனாய்வுத்துறை சிங்கள இராணுவ அதிகாரிகளை பிரகீத் எக்னலி ஹோடாவை கடத்தி போனவர்கள் என்று கைது செய்தது. ஆனால் அரசு தலையிட்டு இராணுவ அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது என்று அவர்களை விடுதலை செய்து விட்டார். ஒரு சிங்கள அதிகாரிக்கு அதுதான் நிலைமை ஏற்பட்டது. ஆக ஏன்னா இதெல்லாம் அவர்களுக்கு அந்த நாட்டு சட்டங்களே கூட இது செயல்படாது. இப்படி பல வகையிலும் தான் இனக்கொலை நடக்கிறது. இதில் நாம் வரலாற்று பாடங்களை பற்றி பேசுகிறோம். உலகத்தில் நடந்திருக்கிற, அது குறிப்பாக இந்த 48 ஜெனோசைட் கன்வென்ஷனுக்கு பிறகு நடந்திருக்கிற இனவழிப்பு தொடர்பான வழக்குகள், அவற்றில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற உண்மைகள், இவை அனைத்தும் உலகில் அனைத்து மாணவர்களுக்கும், இது ஒரு தனியா ஒரு சட்டம் படிக்கிற மாணவர்கள் அல்லது வேறு துறை மாணவர்கள் என்பதில்லை, மொத்தமா அவர்களுக்கு இது ஒரு கல்வியாக போய் சேரணும். அவர்கள் கனடாவில் மட்டும்தான் அவர்கள் நாடாளுமன்றத்திலேயே தீர்மானம் போட்டு ஜெனோசைடு எஜுகேஷன், இனவழிப்பு, தமிழர்கள் தான் அதை வலியுறுத்தியவர்கள். இந்த இனவழிப்பு பற்றிய
ஒரு கல்வி புகட்டப்பட வேண்டும் என்று அதற்கு ஒரு குழு அமைத்து அந்த வேலையெல்லாம் செஞ்சாங்க. டொரண்டோவுக்கு அருகில் பிராம்டன் என்ற ஒரு நகராட்சி. அந்த நகராட்சியில் இலங்கையில் வடக்கில் யாழ்ப்பாணத்தில் பல்கலைக்கழகத்திற்குள் மாணவர்கள் எழுப்பி வைத்திருந்த முள்ளிவாய்க்கால் நினைவு சின்னம் தகர்க்கப்பட்டது. கோட்டபய அதிபராக இருக்கிற காலத்தில் தகர்க்கப்பட்டது. அதை எதிர்த்து மாணவர்கள் போராடினார்கள். இன்னும் ஒரு சிறப்பு என்னவென்றால் அந்த போராட்டத்தில் சிங்கள மாணவர்களும் சேர்ந்து நின்றார்கள். அந்த நேரத்தில் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு சின்னம் அழிக்கப்பட்ட செய்தி உலகெங்கும் கொண்டு செல்லப்பட்டது. கனடாவில் இதை பரப்புரையாக மேற்கொண்டார்கள். பிராம்டன் நகர மன்றத்தில் அதே நினைவு சின்னத்தை கனடாவினுடைய பிராம்டன் நகரத்தில் நிறுவ வேண்டும் என்று அந்த நகரத்தினுடைய மேயர் தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றினார். இப்ப கனடாவில் செயல்படக்கூடிய சில சிங்கள இனவாத குழுக்கள் இது அமைக்கக்கூடாது, நாங்க அதுக்கு தமிழர்களுக்கு எதிராக இதை சொல்லல, இங்க நாங்க தமிழர்கள் சிங்களர்கள்லாம் இணக்கமா ஒற்றுமையா இருக்கிறோம், இதை நீங்கள் அமைப்பதன் மூலமாக இங்க ஒரு இனப்பூசல் உருவாகிவிடும் என்று அவருக்கு சொன்னாங்க. அவர் ஒத்துக்கல. அந்த அறிக்கை கொடுத்தவர்கள் யார் என்பதை கண்டுபிடித்து அவர்களுக்கும் கனடாவில் இருக்கிற சிங்கள தூதரகம், ஸ்ரீலங்கா தூதரகத்துக்கும் இருக்கிற உறவை அம்பலப்படுத்தி இப்படித்தான் இந்த கோரிக்கை வந்திருக்கிறது என்று சொன்னது மட்டுமல்ல, பிராம்டன் நகரத்தில் அந்த நினைவு சின்னம் அமைக்கப்பட்டு இன்றைக்கு அங்கே எழுந்து நிற்கிறது. நாம சென்னை நகரத்துல, தமிழ்நாட்டினுடைய தலைநகரத்தில் ஒரு நினைவு சின்னம் வேண்டும் என்று கேட்கிற போது வெள்ளைக்காரர்கள் நிறைந்த ஒரு பிராம்டன் நகரத்தில் அந்த நினைவு சின்னம் இருக்கிறது. முள்ளிவாய்க்கால் நினைவு சின்னத்தை எழுப்பி இருக்கிறார். அவர்கள் வெறும் ஒரு நினைவு சின்னம் எழுப்புவது, அந்த நினைவை கொண்டாடுவது, போய் விளக்கேற்றுவது, அதோடு நிறுத்திக்கல. அதை விட அவர்கள் இன்னொன்னு செஞ்சாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி. யுகோஸ்லாவிய இனப்படுகொலையிலேயே நிறைய இனப்படுகொலைகள் நிகழ்ந்தன. 92க்கும் 95க்கும் இடையில் யுகோஸ்லாவியா உடைந்து சிதறுகிறது. ஜோசிப் புரோஸ் டிட்டோ இறந்ததற்கு பிறகு ஹிட்லருக்கு எதிராக, பாய்சத்துக்கு எதிரான உருவாக்கப்பட்ட அந்த யுகோஸ்லாவிய ஒற்றுமை சிதைந்து துண்டு துண்டா உடைந்து போகிறார்கள். அவங்களை இணைக்குவதற்கான சக்தி அப்ப யாருக்கும் இல்லை. ஆனா இடைக்காலத்தில் யுகோஸ்லாவிய செர்பியர்கள் யுகோஸ்லாவிய கூட்டரசுக்குட்பட்ட பல தேசங்களில் போய் குடியேறினாங்க. அப்படி குடியேறியவர்களால் ஆங்காங்கே அவர்கள் செர்பிய மொழி திணிப்பு, செர்பிய ஆதிக்கம், செர்பிய அதிகார வர்க்கம் என்று உருவாக்கிறாங்க. அவர்கள் இந்த தேசங்கள் தனித்தனியா பிரிவதற்கு எதிராக ஒரு உள்நாட்டு போரை தொடுக்கிறாங்க. அதுபோல தொடுக்கப்பட்ட ஒரு போர் போஸ்னியா ஹெர்சகோவினாவுக்கு எதிராக நடத்தப்பட்ட போர். போஸ்னியாவில் உலகம் மறக்க முடியாத பெயர் ஸ்ரெப்ரேனிகா. நீங்கள் உச்சரிப்பு பயிற்சிக்கு கூட சொல்லிக் கொடுக்கலாம், ஸ்ரெப்ரேனிகா என்று சொல்லிக் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு பேர் ஸ்ரெப்ரேனிகா தான். இந்த ஸ்ரெப்ரேனிகாவில் 95 ஜூலையில் ஒரு படுகொலை நடைபெற்றது சில நாட்களுக்குள். அங்கு இந்த போஸ்னியா முஸ்லிம்களை அவர்கள் பெரியவர்கள், சிறுவர்கள் எல்லாரையும் கொண்டு போய் பாதுகாப்பாக வைத்து ஒப்புக்கு ஒரு ஐநா அமைதிப்படையை பாதுகாப்புக்கு நிறுத்தி வைத்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் மீது சில நாட்கள் நடத்திய தாக்குதலில் 8000 போஸ்னிய முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். 8000 பேர், பெரியவர்களும் சிறியவர்களுமாக படுகொலை செய்யப்பட்டார்கள். இது இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிந்த செய்தி. இதை பற்றி யூகோஸ்லாவியா பற்றிய தீர்ப்பாயத்திலேயே விசாரணை எல்லாம் நடைபெற்றது. இந்த செய்தி, ஸ்ரெப்ரேனிகா படுகொலை பற்றிய செய்தி என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்காவில் இடம்பெற்றது. இப்பயும் நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்ரெப்ரேனிகா ஜெனோசைட்னா
என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்காவில் இருக்கும். இந்த செய்தி யார் கவனத்தையும் கவரல. முக்கியமாக கனடாவில் அமைக்கப்பட்ட இனக்கொலை பற்றிய கல்வி குழுவின் கவனத்திற்கு வருது. அவங்க என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா ஆசிரியர் குழுவுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. நீங்கள் அந்த பதிவில் ஸ்ரெப்ரெனிகா மசாக்கர் என்று குறிப்பிடுகிறீர்கள், அது தவறு. ஸ்ரெப்ரெனிகா ஜெனோசைடு என்றுதான் குறிப்பிட வேண்டும் என்று அவர்கள் என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா ஆசிரியர் குழுவுக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க. கடிதம் எழுதியதற்கு பிறகு அதை ஏற்றுக்கொண்டு பிரிட்டானிக்காவினுடைய அந்த என்சைக்ளோபீடியா ஆசிரியர் குழு அதை திருத்தியது. மசாக்கர்னு சொல்ல முடியாது, ஜெனோசைடு, இது ஒரு இன அழிப்பு என்று அவர்கள் மாற்றினார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் விழிப்பாக இருக்கிறார்கள். அங்க கனடா அரசு இன்றைக்கும் அந்த அமெரிக்க அரசினுடைய வெளியுறவு கொள்கையினுடைய ஒரு பகுதியாக இன்னைக்கு அவங்களுக்குள்ள நிறைய முரண்பாடு வந்துடுச்சு. இப்போ மேர் கார்னி வந்ததுக்கு பிறகு அவர் நேரடியா ட்ரம்போட மோதிக்கிட்டுலாம் இருக்கிறார். ஆனால் அந்த பயங்கரவாத அமைப்புகள் தடை என்ற முறையில் இன்றைக்கும் அமெரிக்காவை போலவே கனடாவும் புலிகள் இயக்கத்தை தடை செய்து வைத்திருக்கிறது. இன்னைக்கும் அந்த இயக்கத்திற்கு ஆயுதம் வாங்கி கொடுத்தார்கள், பணம் திரட்டி கொடுத்தார்கள் என்ற வழக்குகள் கனடாவில் நடந்துகிட்டார். ஆனால் கனடாவினுடைய நாடாளுமன்றம் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை அனுசரித்ததோடு அந்த இனக்கொலைக்கு நீதி கோரி தீர்மானமே இயற்றியது. என தீர்மானம் இயற்றியதில் என்ன முக்கியம்னா, இனக்கொலைக்கு எதிரான போராட்டத்தில் முதல் படியாக கருதப்படுவது ரெகக்னிஷன் ஆஃப் ஜெனோசைட். இனக்கொலை என்பதை அறிந்தேற்றல் தான். இனக்கொலை என்பதை அறிந்தேற்கவில்லை என்றால் அடுத்த ஸ்டெப் எடுக்கவே முடியாது. நடந்துச்சு, ஆமா, செத்து போனாங்க, இராணுவத்தினர் தாக்கினார்கள், அவங்க மேல வழக்கு போடுறோம். ஆனா அதை இன அழிப்பு என்று ஒத்துக்கொண்டால் அதனுடைய விளைவு என்னவா இருதுன்னு சொன்னா, அந்த இன அழிப்பை ஒரு அரசு செய்கிறது, ஆதிக்கத்தில் இருக்கிற ஒரு அரசு செய்கிறது என்றால் அதற்கு பிறகு அந்த அரசு அந்த மக்கள் மீது இறைமை கொண்டாடுவதற்கு உரிமை இல்லை. அதற்கு பிறகு தங்களை பாதுகாத்துக் கொள்ளுவதற்கு தங்கள் இறைமையை, இயல்பாய் அமைந்த இறைமையை பயன்படுத்திக் கொள்ள அந்த மக்கள் உரிமை பெறுகிறார்கள். இது இன அழிப்பினுடைய எதிர்வினையாக வருகிற அந்த சாவரிட்டி, ஒடுக்குமுறையின் விளைவாக வருகிற அந்த சாவரிட்டி, இதை ஒத்துக்கொள்ள வேண்டி வரும். இதை உலகம் விரும்புவதில்லை. 40களில் ஐக்கிய நாடுகள் அமைப்பு தொடங்குகிற போது 50க்கும் குறைவான நாடுகள் தான் இருந்தன. இன்றைக்கு கிட்டத்தட்ட 200 நாடுகள் இருக்கு. 198 வரைக்கும் வந்துடுச்சு. இது வந்தன என்றால் மிக இயல்பாக இதெல்லாம் வரல. எல்லாமே போராடி பல வகையான பூசல்களுக்கும் பிணக்குகளுக்கும் இடையே அல்லது வல்லரசுகளுக்கு இடையிலான போட்டி மோதல்களை பயன்படுத்தி தான் வந்திருக்கு. இயல்பா இது ஒரு மொழி பேசுகிறது, இது ஒரு தேசம், இதுக்கு ஒரு பண்பாடு இருக்கிறது, இதற்கு ஒரு நிலை எல்லை இருக்கிறது, இதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது, போகட்டும், நாடா அமைந்தா அமையட்டும் என்று யாரும் ஒத்துக்கொள்றதில்லை. அப்படி இருக்கிற ஒரு சூழலில் தான் ஒவ்வொரு இனப்படுகொலையும் இன அழிப்பையும் அங்கீகரிப்பது, அதாவது சரியா சொன்னா அறிந்தேற்றல், அதுதான் ரெகக்னிஷன். அந்த அறிந்தேற்றல் என்ற ப்ராசஸ் இப்ப நமக்கு ஈழத்தில் நடந்தது இன அழிப்பு என்று தமிழ்நாடு சட்டப்பேரவை ஒரு தீர்மானம் போட்டிருக்கு. இந்திய நாடாளுமன்றம் போடல, பல நாடுகள்ல ஒத்துக்கொள்ளல, ஸ்ரீலங்கா ஒத்துக்கொள்ளல, இன்னைக்கு வரைக்கும் ஒத்துக்கொள்ள. அவங்க ஒத்துக்கொள்வாங்க, எந்த குற்றத்தையுமே அவங்க ஒத்துக்கொள்ளல, எதுவுமே நடக்கலைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் புலிகளுடைய பிரச்சாரம் என்றுதான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த பின்னணியில் தான் நமக்கு நான் நல்லா நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஐரோப்பாவிலிருந்து இந்த இயக்கத்தினுடைய தொடக்க காலம் பற்றி 83 ஜூலை படுகொலை குறித்து அது குறித்து தளபதி கிட்டு எழுதிய ஒரு கட்டுரை, இதெல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமா வெளியிட்டாங்க. அதற்கு என்னிடமிருந்து ஒரு முன்னுரை எழுதி கேட்டிருந்தாங்க. நான் அதுல எழுதியிருந்தேன், இந்த நூற்றாண்டின் முதல் இனப்படுகொலை அப்படின்னு எழுதியிருந்தேன். அங்கிருந்து ஒரு தமிழ் இளைஞர் எனக்கு திருத்தம் கொடுத்தாரு. இல்லையன்னா இது 2வது இனக்கொலை தான்,
இந்த நூற்றாண்டின் முதல் இனக்கொலை தார்ஃபூரில் நடைபெற்றது. சூடான்ல ஒரு பகுதி தார்ஃபூர். தார்ஃபூர் தொடர்பா இனக்கொலை என்ற வழக்கே கொண்டு செல்லப்படலை. அந்த தார்ஃபூரில் வாழக்கூடிய குழந்தைகளுக்கு அல்பஷீர் அரசாங்கம் உணவுப் பொருள் மறுத்தது, மருந்து கிடைக்காமல் செய்தது, வேறு விதமான இடையூறுகள்லாம் அவங்க செஞ்சாங்க. எனவே இது நம்ம சொன்ன இந்த 3 குற்றங்களில் ஒரு குற்றமாகிய மனிதகுலத்துக்கு எதிரான குற்றத்தில் அடங்கும் என்றுதான் பன்னாட்டு நீதிமன்றத்திற்கு இது கொண்டு செல்லப்பட்டது. ஐசிசி அல்ல, ஐசிஜேக்கு இது போனுச்சு. ஆனா ஐசிஜே என்ன பண்ணாங்கன்னா, இதுல வரக்கூடிய சாட்சியங்களை எல்லாம் பரிசீலித்து, எனவே இது வெறுமனே மனிதகுல விரோத குற்றம் அல்ல, இது இனக்கொலை குற்றம் என்று இது இனக்கொலை குற்றமாக அறிவித்து அதுல குற்றவாளி அந்த சூடானுடைய அதிபர் அல்பஷீர். எனவே அல்பஷீருக்கு அது வாரண்ட் பிறப்பித்தது. இன்னைக்கு நெட்டன்யாகுக்கு பிறப்பிச்சிருக்கிறாங்க இல்லையா, அதே போல அவருக்கு கைது பண்ணி ஒப்படைக்கணும். இந்த ஐநா உறுப்பு நாடுகள் எந்த நாட்டுக்கு அவர் போனாலும் அந்த நாட்டு அரசுக்கு ஒரு கடமை அவரை பிடித்து கொண்டு நீதிமன்றத்தில் நிறுத்துவது. அவர் அதுக்கு பிறகு வெளிநாட்டுக்கு போறதே நிறுத்திட்டார். எங்கேயும் அந்த நாட்டை விட்டு வெளியிலே போக மாட்டார். தார்ஃபூர் இனப்படுகொலை, தார்ஃபூருக்கு பிறகுதான் தெற்கு சூடான் நடந்துச்சு. அது ஈழப் போராட்டத்தோடு கிட்டத்தட்ட இணையாக நடந்த ஒரு போராட்டம். அவங்க 2004 முறையா பொது வாக்கெடுப்பு நடத்தி அவங்க விடுதலை பெற்று போயிட்டாங்க. அவங்களுக்கு அந்த இனப்படுகொலை வரிசைகள்ல ரொம்பவும் இனப்படுகொலைகள்ல மிக கொடிய, படிப்பதற்கே ரொம்ப கொடுமையா தெரியக்கூடியது, ஒரு மனிதர்களால் இப்படி கூட நடந்து கொள்ள முடியுமா என்று நம்மை வியக்க வைக்கக்கூடிய ருவாண்டா இனப்படுகொலை. ருவாண்டா பத்தி எல்லோரும் முழுமையா தெரிஞ்சுக்கணும். ஒரு இனத்தவன் என்று சொன்னா அவனை கொலை செய்யலாம். இன்னொரு இனத்தவன், துட்சி இனத்தவர்களுக்கும் அந்த ஆட்சி அவர்கள் கையில, கூட்டு இனத்தவர்கள் கையில இருந்துச்சு. அவ்வளவு பயங்கரமாக நடந்த படுகொலை இந்த ருவாண்டா படுகொலை. இத்தனை படுகொலைகளுக்கு ஒரு நீதி கேட்கிற போராட்டம் இன்னொரு பக்கம் நடந்து கொண்டிருக்கு. அதைத்தான் நம்ம மறந்துடக்கூடாது. இது இந்த இனப்படுகொலைகள் நடப்பதற்கு பின்னணியில் இருக்கிற காரணங்கள், அதுல பண்பாட்டு காரணங்கள் இருக்கு, மற்ற காரணங்கள் இருக்கு. எல்லாத்துக்கும் அடிப்படையா இருப்பது பொருளியல் காரணங்கள் தான். ஒரு போர் எதனால் நடைபெறுகிறது, போருக்கான காரணங்கள் இந்த போரினை ஒட்டி எப்படி அது எந்த அளவுக்கு மூர்க்கமாக அந்த அரசுகள் நடந்து கொள்கின்றன. நமக்கு இஸ்ரேல் என்ன செய்யுதுங்கிறது பார்க்கணும், வியட்நாம்ல அமெரிக்கா செய்து பார்த்தோம், இன்னும் பல நாடுகள் நாம் உதாரணம் சொல்லலாம். இன்னைக்கு பெரிய நாகரிக நாடுகளாக கருதப்படுகிற பல நாடுகள் எல்லாம், நான் அமெரிக்கா போயிருந்த போது அந்த செவ்விந்தியர்கள் இன்னும் கொலை செய்யப்பட்ட இடங்களை காட்டி காட்டி எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருந்த அந்த பெண்மணி சொல்வார், எதற்காக இந்த கொலைகளை என் மூதாதையர்கள் செய்தார்கள் என்று எனக்கு புரியவில்லை, இப்போது நான் குற்றமாக உணர்கிறேன். இப்ப நமக்கு அண்மையில பார்த்தோம், அந்த ஆல் லைஃப்ஸ் மேட்டர் இயக்கத்தின் போது இந்த கொலம்பஸ் தான் இப்படி கொண்டு வந்து நம்மளை எல்லாம் விட்டு இங்க ஒரு இனக்கொலைகள் நடப்பதற்கு காரணமானான்னு கொலம்பஸ் சிலையவே உடைச்சு போட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் பரவல ஏராளமா வரலாற்றில் நடந்திருக்கு. ஆனா இதுல நம்ம காட்டுற மாதிரி இந்த இனக்கொலை குற்றம்னு அறிவிக்கப்பட்ட பிறகு வருதுன்னு சொன்னா அதற்கு பின்னால் வளர்ச்சிய வேட்டை. நம்ம அண்மையில பார்த்தோம்ல, ஈரான்ல அந்த இஸ்ரேல் அமெரிக்க படைகள் அந்த தாக்குதலை தொடங்குகிற போது பிப்ரவரி 28ஆம் நாள் ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய குழந்தைகள் ஒரு 190 பேர், கிட்டத்தட்ட 68 டொமோஹாக் ஏவுகணைகளை கொண்டு தாக்குறாங்க. சர்வசாதாரணமாக ட்ரம்ப் சொல்றாரு, டொமோஹாக் அவங்கள்ட்ட இருக்குங்கிறார். அவ்வளவுதான் ஒரே பதில். டொமோஹாக் கொண்டு அழிக்கிறாங்க. அதை ஒட்டி தான் அந்த நாட்டோட அதிபர் கொலை செய்யப்படுறார், அவங்க குடும்பத்தினரையே அழிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் எங்க போய் மூலம் கண்டுபிடிக்கிறது, எங்க தேடுவதுன்னா பெட்ரோ டாலருடைய மதிப்பை காப்பாற்றுவதற்காக நடத்தப்பட்டுச்சு. அவ்வளவுதான் அமெரிக்காவினுடைய நோக்கம், அவ்வளவுதான் பெட்ரோ டாலருடைய மதிப்பு. இஸ்ரேலுக்கு அந்த யூத தாயகத்தை பாதுகாத்துக் கொள்ளணும். நீங்க ஹமாஸை அழிப்பதாக சொல்லி காசா முனையில் அவர்கள் நடத்தி இருக்கிற கொலைகள், ஒரு குறுகிய காலத்திற்குள் அவர்கள் 60,000-70,000 பேரை, குழந்தைகள் பெரும்பாலும் கொலை செய்திருக்கிறாங்க. இது இனக்கொலை என்பதை தென்னாப்பிரிக்கா வழக்கு போட்டுச்சு. தென்னாப்பிரிக்கா போட்ட வழக்கில் தான் அந்த தீர்ப்பு வந்தது.
நெட்டன்யாகுவுக்கு இன்னைக்கு கைது செய்வதற்கான ஆணை பிறப்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் தொடர்ந்து அவர் ஆட்சியில் இருக்கிறார். திரும்ப திரும்ப தான் செய்யக்கூடிய கொலைகளை நியாயப்படுத்தி கொண்டும் இருக்கிறார். அந்த மக்கள் மத்தியிலிருந்து ஒரு எதிர்ப்பு வருது. ஆனால் அவரை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு அது பெருசா வரல. அந்த மக்களே பிரைம் மினிஸ்டர்னு சொல்றதில்ல, அவரை கிரைம் மினிஸ்டர்னு சொல்றாங்க. கிரைம் மினிஸ்டர் தான் அவருக்கு எதிராக முழக்கமே எழுப்புறாங்க. அப்படி இருந்தும் அது நடைபெறுகிறது. ஆக இன்றைக்கு நமக்கு இருக்கிற வழி என்னன்னா, இந்த குற்றங்களை முறையா நிறுவனம், இதற்கு எதிராக அனைத்து தரப்பட்ட இனக்கொலைக்கு எதிரான சக்திகளையும் சர்வதேச அளவிலும் திரட்டணும். அந்த முயற்சிகளை ஏராளமா செய்யறாங்க. இங்க கூட யாரோ பேசும்போது இந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் பற்றி அரசுகள் மட்டும்தான் முறைப்பாடு செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல, அதுக்கு இன்னும் சில வழிகள் வச்சிருக்கிறாங்க. அது மாதிரி ஒரு முயற்சி நடந்துச்சு. பிரிட்டன்ல இருந்து ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணாங்க. ஏன்னா ப்ராசிக்யூட்டர் வழக்கு போடலாம். ஐசிசியில ஒரு வழக்கு தொடுநர்னு ஒரு அதிகாரி இருப்பார். அவர் ஏற்றுக்கொண்டார்னா நீங்க கொடுக்குற குற்றச்சாட்டுகளை அரசுகளை தவிர அவரே அந்த வழக்கை தாக்கல் பண்ண முடியும். அந்த மாதிரி பிரிட்டன்ல இருந்து ஒரு முயற்சியே நடந்துச்சு. பெரிய இதெல்லாம் ரொம்ப கடினமான வேலைகள் தான். ஆனா இது எல்லாத்துக்கும் பின்னால இருப்பது என்னன்னா, இந்த போராட்டத்துக்கு அது உதவும். அதான் இங்க முக்கியமானது. உங்களுக்கு அந்த மக்கள் தொடர்ந்து போராடுவதற்கு, இனக்கொலைக்கு ஆளான மக்கள் அதற்கு எதிராக போராடுவதற்கு நம்ம தனித்து போயிடலாம். ஏன்னா நம்ம நினைச்சு பார்ப்போம், ஈழத்துல நமக்கு 2009 முள்ளிவாய்க்கால், நம்ம வேற எங்கேயும் இல்லாத அளவுக்கு துல்லியமாக எல்லாமே ஆவணப்படுத்தப்பட்டுச்சு. மன்னார் ஆயர் ஜோசப், அவர் ஜோசப் ஆண்டகை எண்ணிக்கை 1,46,547 இது ஒரு எண்ணிக்கை, அதையே கொடுத்தார். அதுக்கு ஒரு காரணம் சொன்னார். எவ்வளவு பேரு அந்த போர் தீவிரமடைந்த நேரத்தில் புறப்பட்டாங்களோ அவங்க கடைசியா முள்ளிவாய்க்காலுக்கு அவங்க போய் அரசு தரப்புக்கு வரும்போது அவங்க எண்ணிக்கை இவ்வளவு கொடுத்துருக்கிறீங்க. இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற இடைவெளி இந்த எண்ணிக்கை. அப்ப இவங்களுக்கு நீ தான் பொறுப்பேற்றுக்கணும், அரசு தான் பொறுப்பேற்றுக்கணும். சொன்னது மட்டுமல்ல, ராஜபக்ஷ அமைத்த அந்த படிப்பினைகள் ஆணையத்தில் போய் அவர் அந்த புகாரையே கொடுத்தார். இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் என்று கேட்டார். ஆனா எதுவுமே நடக்கல. அவர் அந்த முயற்சிகளுக்கு எதுவுமே பலன் கிடைக்கல. ஆனா ஆதாரங்களோட இருக்கு. இன்னும் சொல்ல போனால் கெலன் மேக்கரே எடுத்த ஆவண படங்கள்ல அந்த கில்லிங் ஃபீல்ட்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்காவில் நிறைய கொடுத்தார். அவங்க கூட ஒரு கேள்வி கேட்டாங்க, இந்த ராஜபக்ஷ கேட்டார், இந்த பொண்ணு இசைப்பிரியா, அதை உயிரோடு இருக்கிற படம் இருக்கு, இசைப்பிரியா பக்கத்துல ஒரு ராணுவ வீரர் ஒருத்தர் பிடிச்சி ஒரு துணியை போத்தி அழைச்சிட்டு போறது இருக்கு. அவர் யாருன்னு சொன்னாதானே நான் நடவடிக்கை எடுக்க முடியும்னு ராஜபக்ஷ சொன்னார். அவர் யாருன்னு யார் சொல்லணுமா? 4th சேனல் சொல்லணுமா? சேனல் 4 கிளம்பி அவர் சொன்னாரு, உங்க ராணுவத்தில் இருக்கிறவன நீ கண்டுபிடிப்பீங்க, நான் எப்படியா கண்டுபிடிக்க முடியும்? இந்த படம் பொய்ன்னா சொல்லு. ஏற்கனவே வரிசையா தமிழ் இளைஞர்களை அம்மனமாக்கி கையை கட்டி சுட்டுக் கொள்ற காட்சி, புகை வர்ற காட்சியோட சேர்த்து வந்துச்சு. அப்ப இது சித்தரிக்கப்பட்டதாக இருக்கலாம்னு சொன்னாங்க. ஆனா அப்ப அவங்க சொன்னாங்க, அதுக்குன்னு ஒரு வல்லுநர் இருக்கிறார் ஐநாவில், அவர்கிட்ட கொடுத்து ஆய்வு பண்ணி இது உண்மை, அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, சிங்களத்துல பேசிக்கிறாங்க, துப்பாக்கியோட புகை வருது, எனவே இது உண்மைதான். ஆனா கடைசி வரை அதுக்காக யார் மீதும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை, ஒப்புக்கு கூட எடுக்கப்படலை. அதுதான் உண்மை. அதனால வேண்டி நிறைய சாட்சியங்கள், அதாவது சாட்சிகளற்ற போர் தான் தவிர சாட்சியங்கள் அல்லது சான்றுகள் இல்லாத போர் கிடையாது. அவ்வளவு சான்றுகள், அவர்களே எடுத்து வைத்த படங்கள் இருக்குது, வேறு பல சான்றுகள் கிடைத்தும் ஒன்றும் நடக்கலை. ஏன் காரணம்னா, இந்த வழக்குகள்ல, இது போன்ற வழக்குகள்ல சர்வதேச நீதிமன்றங்கள், சர்வதேச தீர்ப்பாயங்கள், சர்வதேச புலனாய்வு குழுக்கள் எப்படி எடுத்துக்குவாங்கன்னு சொன்னா, கிரெடிபிள் அலிகேஷன்ஸ் இருந்தா போதும். நீங்க ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கிரெடிபிள் அலிகேஷன்ஸ், நம்பத்தக்க குற்றச்சாட்டுகள் இருந்தாலே நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். அப்படித்தான் யூகோஸ்லாவியாவிலேயோ அல்லது சிலியில பினோஷே எதிராகவோ செர்பிய அதிகாரிகளுக்கு எதிராகவோ அந்த வழக்குகள் எல்லாமே கிரெடிபிள் அலிகேஷன்ஸ் தான். ஆனா இங்க 2011 ஒரு
ஐநாவினுடைய மூவல்லுநர் குழு அமைக்கப்பட்டது. அந்த 3 மெம்பர் பேனல் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் credible allegations of war crimes and crimes against humanity அவங்க கொடுத்துட்டாங்க. அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கலாம். இதை ஒத்துக்கொண்டார் அந்த ஐநாவினுடைய பொதுச் செயலர், அதை ஒத்துக்கொண்டார். அதுக்கப்புறம் சார்லஸ் பெட்ரி ஒரு அறிக்கை கொடுக்கிறார். சார்லஸ் பெட்ரி இது கிரெடிபிள் அலிகேஷன்ஸ், ஐநா இதை மறைத்தது என்று ஒரு ஐநா அதிகாரி குற்றம் சாட்டார். ஐநா இந்த செய்திகளை எல்லாம் மறைத்து கொண்டே இருந்துச்சு, எண்ணிக்கை குறைத்து காட்டியது என்று ஒரு ஐநா அதிகாரி கொடுக்கிறார். அவர் என்ன 2 தரப்புலையும் குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டார். சரி, 2 தரப்பு குற்றச்சாட்டுகளையும் விசாரிக்கிறதுல யாருக்கும் ஒன்றும் தப்பு கிடையாது. விசாரித்தால் தெரிஞ்சிடும். என்ன காரணத்தை முன்னிட்டு நீங்க என்ன செய்ய முடியாதுன்னா, விடுதலை புலிகள் இன அழிப்பு குற்றம் செய்தார்கள், விடுதலை புலிகள் இதை செய்த என்று குற்றம் சாட்டுவதற்கு வாய்ப்பே இல்லை. விடுதலை புலிகள்ல அவர்கள் குழந்தைகளை பயன்படுத்தினாங்க. ஒரு போர் சூழலில் எப்படி அது பயன்படுத்தப்படுது, இது கடந்த கால வரலாற்றில் எத்தனையோ அது மாதிரி வந்திருக்கிறது. படைக்கு கட்டாயமாக ஆள் சேர்த்தார்கள், இது போன்ற குற்றச்சாட்டுகள் தான் வரப்போகுது. இது 2 குற்றச்சாட்டுகளும் வர்றதுனாலேயே அது சரியாயிடாது, இனக்கொலை என்பது சரியாயிடாது. கடைசியா இந்த 2005ஆம் ஆண்டு அந்த அறிக்கை 2004 விசாரிக்கப்பட்டு அந்த ரணிலும் ஒரு இன்னொருத்தர் அதிபராக வந்தார். அவங்க வந்தபோது அறிக்கை இருக்கே, அந்த 30/1ங்கிற அந்த தீர்மானத்துக்கு அடிப்படையாக இருந்த அறிக்கை, அந்த அறிக்கை மிக தெளிவாக சிஸ்டமிக் கிரைம்ஸுங்கிற குற்றச்சாட்டு சொன்னாங்க, இனப்பாகுபாட்டோடு நடத்தப்பட்ட குற்றங்கள் சொன்னாங்க. இது 2ம் போதுமானது. அன்னைக்கு இருந்த மனித உரிமை பேரவையினுடைய தலைவர்கிட்ட இவ்வளவும் சொல்லிட்டு நீங்க ஏன் இதை இன அழிப்புன்னு சொல்லலும் போது அவர் சொன்னாரு, இன அழிப்பு இல்லை என்றும் நாங்கள் சொல்லல. இது நடந்திருப்பது ஹியூமன் ரைட்ஸ் இன்வெஸ்டிகேஷன். அடுத்து தேவைப்படுறது கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன். கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன்ல தான் நீங்கள் இன்னார் குற்றவாளி முடிவு செஞ்சாங்கிறத சொல்ல முடியும். அது உங்க பொறுப்பு, என் பொறுப்பு கிடையாது அவர் சொன்னார். அது போல நிறைய செய்திகள் இருக்குது. நாம் நம் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். இப்ப நம்ம ஒன்றை மட்டும் நம்ம ஏற்கனவே ஈழத்தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு சார்பில் நம்ம ஒரு மாநாடு போட்டு மாநில அரசுக்கு சில கோரிக்கைகள் வைத்தோம். ஏன்னா அந்த நேரம் ஐநா மனித உரிமை பேரவைக்கு இலங்கையிலிருந்து ஈழத்திலிருந்து ஒரு 7 தலைவர்கள் ஒரு கூட்டு கடிதம் எழுதினாங்க. அதுபோல இங்கிருந்து ஒரு கடிதம் அனுப்பப்படணும். தமிழக அரசு ஐநா மனித உரிமை பேரவை உறுப்பு நாடுகள் 47 நாடுகளுக்கும் தனித்தனியா கடிதம் எழுதணும், ஒரு கோரிக்கை வச்சோம். ஏன்னா அப்போ ஒரு கேள்வி இயல்பா எழுது, இவங்களுக்கு இறைமை இருக்கான்னு. அங்க 7 பேருக்கு இறைமை இருக்கா? நமக்காவது இங்க ஒரு மாநில அரசு இருக்கு. தமிழர்கள் உலகத்தில் அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தேர்ந்தெடுத்த 2 சபைகள் உண்டு. ஒன்று தமிழ்நாடு சட்டப்பேரவை, இன்னொன்று வடக்கு மாகாண சபை. சட்டப்பேரவைலாம் அதுக்கு பேர் கிடையாது, வடக்கு மாகாண சபை, நார்தர்ன் ப்ரொவின்சியல் கவுன்சில். இந்த முன்னாள் நீதிபதி தலைவராக இருக்கிற காலத்துல அதுலயும் தீர்மானம் போட்டாங்க, நடந்தது இன அழிப்பு. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது 3 தீர்மானங்கள் போட்டாங்க, அதுல முதல் தீர்மானம் நடந்தது இன அழிப்பு. அப்ப இதுக்கு தனியா ஒரு இறைமை எங்கிருந்து போய் தேவைப்படும்? நமக்கு இங்க மாரல் சாவரிட்டி இருக்கு. 65ஆம் ஆண்டு இந்திய நாடாளுமன்றத்தினுடைய மாநிலங்களவையில் அண்ணா ஆற்றிய உரையை எடுத்து படிங்க. அவர் சொல்றார், we are sovereign, எங்களுக்கு இறைமை உண்டு. we have vested part of our sovereignty in you, எங்கள் இறைமையின் ஒரு பகுதியைத்தான் நாங்கள் உங்கள் கையில் ஒப்படைத்திருக்கிறோம். அப்ப நம்முடைய இனம் அழிக்கப்படுகிற போது இந்த இறைமை, நமக்கு இருக்கிற இந்த இறைமை அது லீகலா இருக்குதா இல்லையாங்கிறதெல்லாம் இல்லை. ஏன்னா முடியரசு நாட்டுல மன்னருக்கு இறைமை, குடியரசு நாட்டுல மக்களுக்கு தான் இறைமை. மக்கள்னு சொன்னாலே ஒரு தேசிய மக்கள் தான். தமிழ் மக்கள் இறைமை படைத்தவர்கள் என்பதை அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்துகிற ஒரு அறிக்கை தான் இந்த பேரறிக்கை. இதனுடைய சாரம் அதுதான். தமிழக அரசு கோக்கணும்னா என்ன அர்த்தம்? நமக்கு இறைமை உண்டு, அதை இதுவரைக்கும் அவங்க பயன்படுத்த வேணாம், நீங்க செய்யுங்க, தீர்மானம் போடுங்க, ஐநாவுக்கு அனுப்புங்க, உலக நாடுகளிடையே பிரபலப்படுத்துங்க.
இன்னும் உலகத்துல போராடுறவனுக்கெல்லாம் உங்களை ஆயுதமா அனுப்ப சொல்றோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, வெறும் இந்த காகிதம் தான் அனுப்ப சொல்றோம். செய்ய அதுக்கான முயற்சிகளை நாம் தொடர்ந்து மேற்கொள்வோம். இந்த முயற்சிகள் அனைத்திலும் இந்த கூட்டு இயக்கத்தோடு தமிழ் தேசிய விடுதலை இயக்கம், ஈழத்தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பெல்லாம் இணைந்து செயல்படுவோம். இனவழிப்புக்கு நீதி கிடைக்கும், கிடைத்தே தீரணும். அதுவரை நாம் ஓய மாட்டோம். நன்றி.